உங்ககிட்ட 12,000 இருந்தா இந்த ஸ்மார்ட் போனை வாங்கலாமா வேணாமான்றத இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஏன்னா ரீசெண்டா லான்ச் பண்ண போக்கோ C85 இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஓகேவான ஒரு ஸ்பெக்ஸோட நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் ஒன் திங் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து ஒருவேளை போக்கோ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. மறக்காம ஏன் நான் இதை கமெண்ட் பண்ண சொல்றேன்னா, ஏன்னா போக்கோவுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, ஓவர் ஈட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயம்லாம். பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு போக்கோ இப்போ லான்ச் பண்ணிருக்க ஸ்மார்ட் போன் 12,000 rupeesக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. So let's get into this video. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிற பெரிய டிஸ்பிளே தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பாக்டான டிஸ்பிளேஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்காது. ஏன்னா இவங்க 12,000 6.9 இன்ச்சுக்கு ஒரு HD+ LCD பேனலில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் காம்ப்ரமைஸே பண்ணாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இது LCD பேனல் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஃபுல் HD எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் AMOLEDும் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனா இந்த பெரிய டிஸ்பிளே எல்லாம் பிடிக்கும், மூவிஸ் அதிகமா பார்ப்பேன், சோஷியல் மீடியா அதிகமா ஸ்க்ரோல் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் சூப்பரா இருக்க போகுது. கண்டிப்பா இதுல ஒரு பிடிக்காத எனக்கு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல கொடுத்திருக்கிற டிராப் நாட்ச்ங்க. இந்த 2025 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பட் இருந்தாலும் இன்னைக்கும் இவங்க கொடுத்திருக்கிற ஒரு டிசைன் பேட்டர்ன், இந்த டிராப் நாட்ச் கொடுத்தது வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. மேபி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் மோட்டோவுடைய H சீரிஸ்லேயே மோட்டோவுடைய G45 எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் பஞ்சுவல் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிசைன் போயிடலாமே. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல வருது, கிரீன், பர்பிள், பிளாக்குங்க. இது 3மே பிளாஸ்டிக் வேரியன்ட் தான். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்டிவெல்லாம் இருக்காது. அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பட்டையா போக்கோன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பர்சனலா பிடிக்காது, ஏன்னா அவ்வளவு பெருசா போன் போட்டது. பட் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிசைன்ல அப்படியே பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. தண்ணியில எல்லாம் போட்டு விளையாடாதீங்க. இது வந்து ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்ல அவ்வளோலாம் கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லிம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7.99 மில்லிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மில்லிமீட்டர். பட் போன் வெயிட்டா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 200 கிராமுக்கு மேல ஒரு பெரிய வெயிட் தான். 211 கிராம் வெயிட் இருக்கு. கண்டிப்பா டிசைன் வந்து சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம வந்து குறை சொல்லவும் முடியாது. பட் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, டிசைனும் டிஸ்பிளேவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ்க்கு ஓகே தான் நான் சொல்லுவேன். மற்றபடி இதை விட பெஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சில ஸ்மார்ட் போன்ஸ் கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோடைய G45 வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை விட நல்ல உங்களுக்கு ஸ்மார்ட் போன், காம்பாக்டான ஸ்மார்ட் போன் இருக்கும். ப்ரீமியமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டிசைனுமே அதுல இருக்கும். பட் ஆனா அந்த ஸ்மார்ட் போன் இந்த வருஷம் ஐ திங்க் லாஸ்ட் இயர் லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட்ல இந்த போக்கோ C85 வந்து பாத்தீங்கன்னாக்கா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல கொடுத்திருக்கிற Dimensity 6300 ஐ திங்க் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த சிப் ஓகேவான சிப் தான். பட் கேமிங்க்குலாம் இது பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட டே டு டே லைஃப், அதாவது வந்து உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கால்ஸ், வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தான் என்னுடைய டே டு டே லைஃப் இருக்கும்னா கண்டிப்பா இந்த ப்ராசஸர் உங்க டே டு டே லைஃப்ல ஹேண்டில் பண்ணும். பட் ஹெவியான கேம் பிளே பண்ணிக்காதீங்க. இன்னொரு விஷயம், இது யாருக்காகலாம் ரெக்கமெண்ட் பண்ணணும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஸ்கூல் படிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் இதுல வந்து நான் கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா இதுல கொடுத்துருக்கிற பேட்டரி, இதுல வந்து 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் பிராண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் நல்லா எதுல வந்து ஃபோக்கஸ் பண்றாங்களோ இல்லையோ, பட் ஆனா பேட்டரி வந்து நல்லாவே கொடுத்துட்றாங்க. பட் இதுல வந்து 6000 mAh பெரிய பேட்டரியும் கொடுத்து கூடவே 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேட்டரி, அதுக்கப்புறம் டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நல்ல டிஸ்பிளே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த LCD அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு பெரிய டிஸ்பிளே கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ திங்க் திஸ் ஸ்மார்ட் போன் இஸ் a குட் ஒன். அதுக்கப்புறம் டிசைன்லையுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை, பட் ஓல்டான கொஞ்சம் லுக் இருக்கும் அந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த நாட்ச். ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் தான். முக்கியமாக கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைட்லையுமே உங்களோட 1080p தான் வீடியோ எடுத்துக்க முடியும். அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதுல டிஃபால்ட்டாவே இன்பில்ட்டாவே ஜெமினி வந்து கூட வந்துடும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஜெமினி அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும்.
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா நம்ம சேனல்ல வந்து 10,000ல இருந்து 15,000க்குள்ள ஒரு மொபைல் லிஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா? அந்த லிஸ்ட்ல இந்த மொபைலை ஆட் பண்ணலாமா வேணாமான்றத நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க இந்த ஃபீச்சர்ஸை வச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணலாம் தான். பட் இதை விட பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸ்லாம் நான் 10,000 to 15,000க்குள்ள சொல்லியிருக்கேன். கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. சப்போஸ் அந்த வீடியோ எனக்கு தெரியல ப்ரோ, தேட முடியாதுன்னா நான் லிங்க்லையும் ஆட் பண்றேன். So thank you so much. I will see you with another video. Until then, stay tuned.